புடிச்சு கொடுத்து விடலாமான்னு சொல்லி யோசனையோட பாக்குறப்ப அந்த நாய்க்கு ரொம்ப உற்சாகமாயிடாரு. ஆனா பாருங்க நம்ம இந்த அளவுக்கு உடைக்கிறோம், இந்த பயிர் கூட பயந்து நிக்கிறேன்னு சொல்லி. ஆனா அந்த நாயை சுட்டு பிடிக்கிறதா இல்ல அடிச்சு விரட்டுறதா இல்ல போலீஸ் வண்டியில ஏற்றிட்டு போய் கருத்தடை பண்ணி விடுறதா அப்படிங்கிறதுக்காக இந்த சுத்தி நிக்கிறேன் பூரா பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த நாய் குறைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த நாய் குறைச்ச மாதிரி குறைச்சா இருக்கிற இடத்துல அதே பாவம் மனநலம் கூட்டிய பயிர் அங்கங்க ஊருக்கு ஒரு 20 பேர் 30 பேர் இருப்பான். இங்க வந்து ஏதோ ஒரு செய்தி தப்பா சொன்னா, நான் தேதிய தப்பா சொன்னா தோழர் அது கிடையாது மாத்தி சொல்லு அப்படின்னு பின்னாடி இருந்து சவுண்ட் வரும். அதை விட முன்னாடி இருந்த அந்த சத்தம் வரும். ஏன் என்று சொன்னால் இது பெரியாரின் மேடை, பெரியாரின் தொண்டர்கள் அவர்கள் வந்து இருக்கிற மேடையில காலத்தின் அருமை கருதி பனிப்பொழிவு அதிகமா இருக்கு. இங்க இன்னும் மேலும் அண்ணன் உலக நம்பி அவர்களும் அண்ணன் பெரியார் சரண் அவர்களும் பேசணும். நான் நிறைய நேரம் கவிதை சொன்னாரு, எல்லாம் வந்து தத்துவங்களை கருத்துக்களை பேசுவாங்க, நீங்க நம்ம பழைய ஸ்டைல வந்து ஏதாவது பேசி விடுங்க அப்படின்னாரு. அதுல நேரமா அதிகமா தரேனாரு. ஆனா இப்ப சொல்லிட்டாரு 5 நிமிஷம் தான் தோழர், அதுக்கு மேல உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதை பத்தி பிரச்சனை இல்லை. 5 நிமிஷம் பார்ப்பானுக்கு அந்த அரசர்களால் இனாமாக கொடுக்கப்பட்ட அதுல குண்டியாட்டி மானியம் ஒன்று இருக்கு. அந்த பார்ப்பனர்கள் நல்ல சிவப்பா இருப்பாங்க. நம்ம கூட வெயில அலைஞ்சு ஆடு மாடு மெச்சு வயக்காட்டுல வேலை செஞ்சு கரையே இருப்பான். அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு கருப்பா இருக்கவங்க கண்டா பிடிக்காது. கருப்பா இருக்கணும் கொஞ்சம் சேப்பா இருக்கிறவங்க கண்டா பிடிக்கிறது. வடிவில் சொல்லுவாப்புல சேப்பா இருக்கிற பொய் சொல்ல மாட்டான்டா அப்படின்னு சொல்ற மாதிரி அவன் சேப்பா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அந்த பெண்கள் ஆடையின்றி எவ்வளவு தூரம் ஓடுகிறார்களோ 1 கிலோமீட்டர் ஓடினாலும் அந்த பாப்பானுக்கு தானமாக கொடுத்த அன்னைக்கு இருந்த தமிழ் அரசர்கள். நீ சொல்றேன் பாருங்க, அந்த வெற்றி வரலாற்று பெருமை பேசுறது கூட பிக்காளித்தனம். அவன் பேரை பிக்காளி பெயர். பிரபாகரனின் அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் அவன் முகத்திரை கிழித்திருந்தவுடன் அந்த வெப்பம் தாங்காமல் மேடையிலே அங்க இருக்கிற பேட்டி தெரியுறான். அங்க இருக்கிற செய்தியாளர்கள் ஒரு பெண் கேட்கிறாங்க, இந்த மாதிரி பிரபாகரனோட அண்ணன் மகன் நீங்க சொன்னதெல்லாம் பொய் என்று சொல்கிறார்களே, நீங்க சொன்னது உண்மையா பொய்யா கேட்டோன்னே அது கிடக்கிற பிக்காளி பையன்றான். யார பிரபாகரன் பேரு சொல்லி உடல் வளர்த்து உயிர் வளர்த்து உல்லாச மாளிகையிலே இருக்கிற அவனை தந்தை பெரியார் அவர்கள் இன்றைக்கு 2025 இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பேசுபொருளாக இருக்கிற ஒற்றை பெரியார் தந்தை பெரியார். என்ன காரணம்? இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டும் தந்தை பெரியாரின் ரத்தமங்கள் சுழன்று வந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த 10 வருட பிஜேபி ஆட்சிக்கு வந்தது முன்னால் இன்றைக்கு வட மாநிலங்களிலே இந்தி பேசுகிற மாநிலங்களிலே மொழிபெயர்ப்பு செய்து தந்தை பெரியார் இன்றைக்கு JNU பல்கலைக்கழகத்திலிருந்து இன்றைக்கு வடநாட்டிலே இருக்கிற அனைவரிடத்திலும் சென்று கொண்டிருக்கிறார். தந்தை பெரியார் தமிழ்நாட்டிலே ஆற்றிய பணியை வட குலத்திலே ஒருவர் ஆற்றியிருந்தார் என்று சொன்னால் இந்த ஆரிய கூட்டம் பார்ப்பன கூட்டம் ஆட்சிக்கு 500 ஆண்டுகளாலும் வந்திருக்க முடியாது. ராஜராஜ சோழன் காலத்திலே இந்த ஆரிய கூட்டம் பாப்பானுக்கு அந்த பார்ப்பனர்கள் அந்த ராஜராஜ சோழனுக்கு போய் நான் தான் பூசாரி, நான் தான் கடவுளுக்கு நேரடியான ஏஜென்ட், நான் சமஸ்கிருதம் சொன்னானே உன் கடவுளுக்கே சக்தி வரும். அவன் பேசுறான், பிறவா 2 மாதம் பேசினான். பேசணுன்னே ஒவ்வொருத்தனா வர ஆரம்பிச்சான். அந்த படம் எடுத்தேன்னு சொன்ன சந்தோஷம் வந்துட்டான். அந்த படம் எடுத்தேன்னு சொன்ன அமர்தாஸ் வந்துட்டான். இருக்கிறேன் கூட சொல்லிட்டான் பிராடு, இவன் பக்கா பிராடு. எப்ப இருந்து சொல்ல ஆரம்பிச்சான்? அவன் தந்தை பெரியாரை தாயோடு மகளோடும் தங்கையோடும் உறவு கொள்ளலாம் என்று